கிரேட் வால் ஆஃப் சைனா கட்டுவதற்கான நோக்கம் என்ன? ஆமை ஓடுகளை வைத்து எதிர்காலத்தை கணிக்க முடியுமா? சாரோ ஆஃப் சைனா என அழைக்கப்படுவது ஏன்? இன்றைக்கி நம்ம சைனீஸ் சிவிலைசேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சைனீஸ் சிவிலைசேஷனுங்கிறது ஒரு பழங்கால நாகரிகம் தான் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குன்னா, இந்த நாகரிகம் வந்து எங்கே ஃபஸ்ட்டு தோன்றுறதுன்னா ஹவாங்கோங்கிற ரிவர் பக்கத்தில் தான் இது வந்து தோன்றுது. இந்த ஹவாங்கோ ரிவரை வந்து எல்லோ ரிவர்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரிவர் வந்து எல்லோ கலரில் இருக்குது. அதனால இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா எல்லோ ரிவர். இந்த ஹவாங்கோ ரிவர் வந்து ஒரு சைடில் இருந்து ஒரு திசையை நோக்கி இது ஓடுறதுனால ஃப்ளட்டு வந்து ஏற்படுது. அதனால தான் இந்த சீன மக்கள் வந்து இதை வந்து சாரோ ஆஃப் சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளட்டு வர்றதை தெரிஞ்சுக்கிட்டே வந்து இந்த சீன மக்கள் வந்து ஒரு டைக்ஸ் வச்சு வந்து பில்ட் பண்ணுறாங்க. டைக்ஸ்னால் என்னென்னா பெரிய சுவரை வந்து கட்டுறாங்க. ஏன் கட்டுறாங்கன்னா இந்த வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்காக தான் இவங்க வந்து இந்த சுவரை வந்து எழுப்புறாங்க. இந்த சைனாவில் வந்து ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷனுங்கிறது என்னதுன்னா ஷாங் சிவிலைசேஷன். இந்த சாங் சிவிலைசேஷன், அதாவது இந்த சாங் டைனஸ்டி வந்து யார் வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஷங் டேங்க் அவர் தான் வந்து இந்த ஷாங் டைனஸ்டியோட ஃபவுண்டரு. இவர் வந்து ஜியாங்கிற ஒரு கொடுங்கோல் மன்னனை வந்து டிஃபீட் பண்ணிட்டு தான் இந்த ஷெங் டேங்குங்கிறவர் வந்து ஆட்சிக்கு வந்து அவர் வந்து ரூல் பண்ணுவார். இந்த ஷாங் டைனஸ்டியை வந்து இவர் வந்து ரூல் பண்ணுவார். இந்த ஷாங் டைனஸ்டியோட இன்னொரு பேர் என்னென்னா என் டைனஸ்டி. இவர் வந்து ஒரு 600 இயர்ஸ் வந்து இவர் வந்து ரூல் பண்ணுவார். அதாவது இந்த ஷாங் டைனஸ்டி வந்து இருக்கும். அதாவது 600 வருஷம் இந்த ஷாங் டைனஸ்டி, அந்த ஷெங் டேங்க், அதுக்கப்புறம் அவங்களோட வாரிசுகள் வந்து 600 வருஷம் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஷாங் டைனஸ்டியை வந்து டிஃபீட் பண்ணிட்டு தான் வந்து ஜோஹோ டைனஸ்டிங்கிறவங்க வந்து அடுத்தது வந்து ரூலுக்கு வருவாங்க. இது வந்து 3rd century வரையுமே வந்து இந்த ஜோஹோ டைனஸ்டி வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சைனீஸ் சிவிலைசேஷனில் உள்ள சொசைட்டியை பற்றி பார்க்கலாம். இந்த சைனீஸ் சொசைட்டியை வந்து 5 பொசிஷன்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் யார் இருக்கிறாங்கன்னா கிங், அதாவது அரசர்கள் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த செகண்ட் பொசிஷனில் வந்து நோபல்ஸ் இருக்கிறாங்க. 3rd பொசிஷனில் வந்து மர்ச்சன்ட்ஸும் கிராஃப்ட்ஸ்மேனும் இருக்கிறாங்க. 4th பொசிஷனில் வந்து ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. 5th பொசிஷன், இதுதான் வந்து ஃபைனல் பொசிஷன். இதில் யார் இருக்கிறாங்கன்னா ஸ்லேவ்ஸும் பிரிசனர் ஆஃப் வார், அதாவது போர்க்கைதிகளும் அடிமைகளும் தான் வந்து இந்த ஃபைனல் பொசிஷனில் இருக்கிறாங்க. இந்த சைனீஸ் சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த சீன மக்கள் வந்து சோல்ஜர்ஸை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கேட்டகரியாக வந்து பார்ப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் மேலே வந்து ஒரு தனி மரியாதையும் அவங்க மேலே ஒரு பயமுமே வந்து அந்த சீன மக்களுக்கு வந்து இருக்கும். இந்த சீன மக்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸை தான் வந்து வாழ்கிறதுக்கு விரும்புவாங்க. அதாவது கூட்டு குடும்பமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் வந்து யார் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலினா, அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு எல்டெஸ்ட் மேல் மெம்பர் தான் வந்து இவங்களோட ஹெட்டு வந்து வச்சுருப்பாங்க ஃபேமிலியில். இவங்க எல்லாமே வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, அதாவது குரூப்பாக தான் வந்து இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களோட ஆக்குபேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்குபேஷன்னா தொழில். இந்த சைனீஸ் சிவிலைசேஷனில் இந்த சீன மக்களோட மெயினான ஒரு ஆக்குபேஷன் என்னன்னாக்கா அக்ரிகல்ச்சர் தான். இதில் வந்து இவங்க வந்து மில்லட்ஸு, வீட், ரைஸ் இதெல்லாமே வந்து அறுவடை செஞ்சுருக்கிறாங்க. இந்த சைனீஸ் பீப்புள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டீ லீவ்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டீ லீவ்ஸை ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து இப்போ நம்ம டீ குடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மெடிசினல் பர்பஸ்க்கு தான் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் காலப்போக்கில் தான் இந்த டீ லீவ்ஸை வச்சு நம்ம வந்து டீ போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா வந்து டீ குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு மருத்துவ பொருளாக தான் வந்து இந்த டீ லீவ்ஸை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ தான் லேட்டராக தான் வந்து அந்த டீ போட்டு அவங்க வந்து குடிக்கலாங்கிறத அவங்க லேட்டராக தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்ச இந்த டீயை தான் நம்மளும் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி சீன மக்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பட்டு உற்பத்தி செய்கிறதுக்காக பட்டு புழுக்களை வந்து
வளர்க்கும் கலையை வந்து முதல்ல வந்து அவங்க தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பண்டைய மற்றும் இடைக்காலத்தில் வந்து ஏற்றுமதி, அதாவது இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முக்கிய பொருளாக வந்து பட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பட்டு இதை வந்து யாருக்குமே சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இதை வந்து ஒரு ரகசியமாகவும் வந்து வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை வந்து இந்த பட்டு உற்பத்தியை வந்து யாருக்குமே அவங்க சொல்லி கொடுக்காம வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ரகசியமாக வந்து இந்த சீனர்கள் வந்து இதை வந்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சீன மக்கள் வந்து கால்நடைகளான செம்பரி ஆடு, பன்றி, நாய்கள், குதிரை, கோழி இதெல்லாமே வந்து வளர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களை வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து குதிரையை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து குதிரையை வந்து இவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்ரி, அதாவது மட்பாண்டங்கள், அதாவது மட்பாண்டங்களில் வந்து இவங்களோட பங்களிப்பு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த சீனர்களுக்கு வந்து அந்த மெருகூட்டப்பட்ட மட்பாண்டங்களை வந்து எப்படி செய்கிறதுங்கிறது இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அப்புறம் வந்து பீங்கானால் ஆன அழகான பாத்திரங்களையும் இவங்க வந்து நிறையவே உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெட்டல் ஒர்க்கு, அதாவது மெட்டல் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட கலையில் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களா வந்து இருக்கிறாங்க. அதாவது சீன மெட்டல் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மெட்டலில் வந்து எப்படி நம்ம உருவாக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களாவே இருந்திருக்கிறாங்க. அற்புதமான குவளைகள், கோப்பைகள், வெண்கல கத்திகள், கோடாரிகள், வில் மற்றும் அம்புகள் இதெல்லாமே வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது வெண்கலத்தால் ஆன சடங்கு பாத்திரங்களையும் வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது பிரான்ஸ் ரிச்சுவல் வெசல்ஸை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ இறந்தவங்களோட கல்லறையில் வந்து உணவு, ஒயின், அப்புறம் தண்ணீருக்கான பாத்திரங்களை வந்து இவங்க வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரிச்சுவல் வைன் வெசல், ரிச்சுவல் ஹெவன்லி ஹார்ஸ் இதெல்லாமே வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவங்க செஞ்சுருக்கிறாங்கங்கிறதுக்கு வந்து அத்தாட்சியாக வந்து என்ன கிடைக்கிதுன்னா 1 மீட்டர் அதிகமான உயரம் உள்ள ஒரு வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு பெரிய குதிரையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை வச்சு தான் இவங்க வந்து இதெல்லாமே செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மக்களுக்கு வந்து பின்னாடி வர்ற மக்களுக்கு வந்து தெரிய வருது. இப்போ வந்து அவங்களோட வுட் ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். சீனாவில் வந்து நிறைய மரங்கள் வந்து ஏராளமாக இருக்கிறதுனால இவங்க வந்து கட்டடங்களுக்கு வந்து வுட்டை தான் வந்து, அதாவது மரத்தை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது பெரிய அளவில் வந்து இந்த வுட்டை வச்சு தான் அவங்க வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்ட்ராங் வுட்டன் கேபினட்ஸை வந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து மரத்தால் தான் வந்து இவங்க வந்து கட்டுறாங்க. அப்புறம் அரண்மனை சுவர்கள் பளபளப்பான மரத்தால் தான் வந்து இந்த அரண்மனை சுவர்களெல்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க. இப்போ பேப்பர், இந்த பேப்பர் வந்து அவங்க மரங்கள்ல இருந்து வர்ற பட்டைகள், அம்புகள், கந்தல்கள்ல இருந்து வர்ற பேப்பரை வந்து உருவாக்குறாங்க இதெல்லாமே. அப்புறம் இவங்களோட ட்ரேட் என்னங்கிறத பார்க்கலாம். சைனா வந்து யாரோடலாம் வந்து வர்த்தகத்தை வந்து வச்சிருக்கிறாங்க, எந்த நாட்டோடலாம் வர்த்தகத்தை வச்சிருக்கிறாங்கன்னா ஜப்பான், இந்தியா, ஈஜிப்ட், அப்புறம் மெசபொட்டோமியா ரீஜனும், அப்புறம் மெடிட்டேரியன் சீலையும் இவங்க வந்து இவங்களோட வர்த்தகத்தை வந்து வச்சிருக்கிறாங்க. இவங்களோட முக்கியமான ஏற்றுமதி என்ன அப்படின்னாக்க சில்க்கு, அப்புறமா சைனா வேற வெசல்ஸு, அப்புறம் டீ, அப்புறம் பேப்பர் இதெல்லாம் தான் இவங்களோட முக்கியமான ஏற்றுமதியாக இருந்திருக்கு. இப்போ இவங்களோட ஆர்கிடெக்சர் என்னங்கிறத பார்க்கலாம். சீனர்கள் வந்து பெரிய பெரிய அரண்மனைகளை வந்து கட்டுறாங்க. அப்புறம் மர அமைப்புகளால் ஆன கட்டடங்களை வந்து கட்டிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் சீனா வந்து கட்டடக்கலையில் வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னாக்கா ஸ்டூப்பா ஸ்டைல் டெம்பிள்ஸை வந்து இவங்க வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்னென்னா பஹோடாஸ். இதோட இன்டீரியர் வந்து ரொம்ப இன்டீரியர்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து அதை அலங்கரிச்சிருப்பாங்க. இந்த சீன கட்டடக்கலையில் வந்து மாபெரும் அற்புதம் அது என்ன அப்படின்னாக்க கிரேட் வால் ஆஃப் சைனா தான். இது வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டுறாங்க. இதை ஏன் கட்டுறாங்க அப்படின்னாக்கா டார்டார்களோட
படையெடுப்பை வந்து தடுக்கிறதுக்காக வந்து சீன ஆட்சியாளர் வந்து ஷியா ஹவாங் டி யால் வந்து இதை வந்து கட்டுறாங்க. ஷி ஹவாங் டி இவங்க தான் வந்து அப்போ வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டாட்டார்களோட படையெடுப்பு வந்து வருது. அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இவங்க வந்து இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை வந்து கட்டுறாங்க. இதோட நீளம் வந்து 2900 கிலோமீட்டர், அப்புறம் 22 அடி உயரம், 20 அடி அகலம். இதில் வந்து நிறைய இடைவெளிகளில் வந்து கண்காணிப்பு கோபுரங்களும் அமைச்சிருக்கிறாங்க. இதில் மொத்தம் 10,000 கோபுரங்களை வந்து கொண்ட இந்த அற்புதமான கட்டிடம் வந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை மற்றும் அதுக்கப்புறம் போர் கைதிகளையும் வச்சு தான் இதை வந்து கட்டியிருக்கிறாங்க. இதை கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தம் 10 வருஷம் ஆயிருக்கு. இப்போ சீனர்களோட ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். சீனர்கள் வந்து இயற்கையோட சக்தியை தான் வந்து இவங்க வந்து வணங்கியிருக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து எப்படி வணங்குறாங்கன்னா ரூலர்ஸ் ஆஃப் எபோ, அதாவது மேலே உள்ள ஆட்சியாளர் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க வந்து ஒரு முக்கிய கடவுளாக வந்து இவங்க வந்து நம்புகிறாங்க. அதாவது இவங்க வந்து தங்களோட எதிர்காலத்தை வந்து எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னாக்க இவங்க வந்து ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆரக்கிள்ஸ் இல்லைன்னா ஹோலி ப்ரீஸ்டோட ஆலோசனையை கேட்டு தான் இவங்க வந்து அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறத இவங்க வந்து முன்னாடியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஆரக்கிள்ஸ் அப்படின்னாக்கா ஆமை ஓடுகளும் அப்புறம் கால்நடைகளோட எலும்புகளை வச்சு அதை வந்து தீயில வச்சு எரிச்சு அதை வச்சு தான் அந்த ஷெல்லு இல்லைன்னா அந்த ஆமை ஓடுகளோட அந்த ஷெல்லு இல்லைன்னா அந்த எலும்புல வந்து தோன்ற விரிசல் ஏற்படும்ல, அந்த விரிசலை வச்சு தான் அவங்களோட எதிர்காலத்தை வந்து அவங்க வந்து கணிச்சிருக்கிறாங்க. இது அவங்களோட மத நம்பிக்கையாகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி சீனர்கள் வந்து அவங்களோட மூதாதையர்களை வந்து வணங்குறாங்க. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்பிரிட்ஸாக வந்து மாறிடுறாங்க, அதாவது சக்தி வாய்ந்த ஆவிகளாக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அதனால வந்து அவங்க வந்து அந்த மூதாதையர்களை வந்து அவங்க வந்து வணங்கிட்டும் வர்றாங்க. அதே மாதிரி இறந்தவங்களோட கல்லறையில் வந்து மர சாமான்கள், மட்பாண்டங்கள், வெண்கல பாத்திரங்கள் மற்றும் இன்னும் பல பொருட்களை வந்து அங்கே வந்து புதைக்கிறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் இது எல்லாமே அவங்களோட கல்லறையில் வச்சு தான் அவங்க வந்து புதைக்கிறாங்க. அதே மாதிரி சைனீஸ் எம்பரரோட ஷி ஹவாங் டி அப்படிங்கிற ஒருத்தரோட எம்பரர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களோட கல்லறையில் வந்து அவங்களோட பாதுகாப்புக்கு வந்து டெரகோட்டா உருவங்களான, அதாவது லைஃப் சைஸ் டெரகோட்டா உருவங்களை வந்து இவங்க வந்து சேர்த்து வந்து புதைச்சிருக்காங்க. இப்போ சைனாவில் வளர்ந்த ஒரு 2 முக்கியமான மதங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். டோசம் அப்புறம் கன்ஃபூஷியனிசம். இந்த டோசம் வந்து இந்த டோசமோட ஃபவுண்டர் வந்து லோ டர்ஸி. இவங்களோட இது என்னன்னாக்கா எளிமையான வாழ்க்கையை வந்து எப்படி வாழணுங்கிறது தான் இவங்களோட ஒரு முக்கியமான போதனையாக இருக்குது. இந்த டோசமோட ரிலீஜனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எளிமையான வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி வாழ்கிறதுங்கிறது தான் இவங்களோட ஒரு இதாக இருக்குது. இப்போ கன்ஃபூஷியனிசம்ங்கிற ரிலீஜனோட ஃபவுண்டர் யாருன்னா கன்ஃபூஷியஸ். இவரோட இந்த கன்ஃபூஷியஸுங்கிறவரோட இது என்னன்னாக்கா ஒரு 5 கிளாசிக்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா கடின உழைப்பு, நேர்மை, உண்மை, அதுக்கப்புறம் பெரியவங்க இல்லைன்னா மற்றும் மூதாதையர்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு நற்பண்புகளை வந்து கடைபிடிக்கணும்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து இவரோட ஒரு 5 கிளாசிக் பிரின்சிபிளாக இருக்குது. இப்போ சைனீஸ் சிவிலைசேஷனோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைனீஸ் ஸ்கிரிப்ட். இது வந்து ஐடியோகிராஃபிக், அதாவது ஒவ்வொரு குறியீடுக்கும் வந்து சைனீஸில் வந்து சைனீஸ் ஸ்கிரிப்டில் வந்து எல்லாமே வந்து குறியீடாக தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு குறியீடுக்குமே வந்து ஒவ்வொரு யோசனையை வந்து குறிக்குது. அதாவது வார்த்தைகளை தான் ஃபஸ்ட்டு வந்து குறிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்கிரிப்டாக வச்சு இது வந்து படங்களாகவும் வச்சுருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான படங்களாக வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு குறியீடுமே வந்து ஒவ்வொரு யோசனையை வந்து இது வந்து குறிக்குது.
அப்புறம் சைனீஸ் வந்து எதில் எழுதியிருக்காங்க அப்படின்னாக்க சில்கில் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பேம்பூ ஸ்லிப்ஸ் இதில் தான் வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதை வந்து எதில் இந்த பட்டு துணியில் வந்து எதை வச்சு எழுதியிருக்கிறாங்கன்னா ஒட்டகத்தோட முடியை வச்சு தான் அதை ஒரு ப்ரஷ் மாதிரி அதை தயாரித்து அதை வச்சு தான் வந்து எழுதியிருக்கிறாங்க இந்த பட்டு துணியிலேயே. அதே மாதிரி சீனர்களுக்கு தான் காகிதத்தை உருவாக்குற பெருமை வந்து யாருக்கு போய் சேருதுன்னா, அதாவது பேப்பரை வந்து கண்டுபிடிச்ச பெருமை வந்து யாருக்கு சேருதுன்னா அது சீனர்களுக்கு தான் போய் சேருது. இவங்க தான் வந்து பிளாக் பிரிண்டிங்கிற கலையையும் வந்து இவங்க தான் வந்து உருவாக்குறாங்க. இதை வந்து மரக்கட்டைகளை வந்து செதுக்கி அதை மீது வந்து மைய வச்சு இது வந்து இந்த பிளாக் பிரிண்டிங்கை வந்து இவங்க வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் செஞ்சுரியில் வந்து செஸ்மோகிராஃபை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து எதனா நில அதிர்வை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து கண்டுபிடிச்ச கருவி தான் இது. அப்புறம் நில அதிர்வு வரைபடத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவங்க. இந்த ஷாங்ஹாங்கிற ஒரு வந்து நில அதிர்வு வரைபடத்தை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சீனர்கள் தான் வந்து கன் பவுடர், மெரைனர்ஸ் கேம்பஸ், வாட்டர் கிளாக், வாட்டர் மில், வீல் பேரோ, அதுக்கப்புறம் அம்பர்லாஸ் இது எல்லாமே வந்து சீனர்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மேக்ஸை பொறுத்தவரையும் சீனர்கள் வந்து என்ன அப்படின்னாக்கா நியூமரிக்கல் சிஸ்டம் வந்து மல்டிப்ளிகேட்டிவாக தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட கால்குலேஷனுக்கு வந்து அபாக்கஸ் வந்து இவங்க தான் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்வான் பேனுன்னு சொல்கிறாங்க. இந்த அபாக்கஸில் வந்து மொத்தம் 7 ராட் இருக்குது. 2 பீட்ஸ் வந்து ஒவ்வொரு ஈச் ராட்லேயும் வந்து 2 பீட்ஸ் இருக்குது. அப்பர் டெக்கில் வந்து இருக்குது, அப்பர் டெக்கும். அப்புறம் 5 பீட்ஸ் வந்து பாட்டம் டெக்கில் வந்து இருக்குது. இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு மேலே கீழே தான் வந்து இவங்க வந்து இந்த பீட்ஸை வந்து மூவ் பண்ணி கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆஸ்ட்ரானமி. இந்த ஆஸ்ட்ரானமியில் வந்து சைனீஸ் கேலண்டர் வந்து சோலார் மற்றும் லூனார் கால்குலேஷன் தான் இருக்குது. இந்த மந்த்தெல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னாக்க மூனோட மூமெண்ட்டை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நிலவோட மூமெண்ட்ஸை வச்சு தான் இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதில் வந்து 29 இல்லைன்னா 30 டேஸ் வந்து இருக்குது. இந்த லென்த் ஆஃப் த இயர் வந்து எவ்வளோ நாள் அப்படின்னாக்க ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை நாள்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா 365 + 1/4 இந்த இவ்வளோ 365 டேஸ் தான் வந்து இவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த சைனீஸ் சிவிலைசேஷன் அழிவதற்கான என்ன காரணங்கிறத பார்க்கலாம். அதாவது டிக்ளைன் ஆஃப் சைனீஸ் சிவிலைசேஷன் இது வந்து 8th செஞ்சுரியில் வந்து டிக்ளைன் ஆகுது. அது ஏன் அப்படின்னாக்கா ஃபெடரல் லார்டு எல்லாம் நிறையா வந்து வர்றாங்க. அதனால் வந்து எல்லா இடங்களும் வந்து தனித்தனியாக ரூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது எல்லாருமே வந்து சுதந்திர தனித்தனி இடங்களை வந்து இது பண்ணி பிரிஞ்சு அவங்க எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து சுதந்திரம் பெற்று அப்படி வந்து நிறையா வந்து பிரிஞ்சு போகிறாங்க. இதுலேயே வந்து ஒரு 7 ஸ்டேட்ஸாக வந்து பிரியுது. ஷோ, ஹாங், கியோ, குவென், வான், ஜோ இந்த மாதிரி ஒரு 7 ஸ்டேட்ஸாக வந்து பிரியுது. இதெல்லாம் தான் வந்து இந்த சைனீஸ் சிவிலைசேஷன் வந்து டிக்ளைன்